Hi friends, இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஈஸியாக பால்கோவா 2 பொருட்களை வச்சு செய்கிறதா நான் காட்ட போகிறேன். 1 லிட்டர் கொழுப்பு நிறைந்த பால், அப்புறமா 1 கப் ஜீனி. இது மட்டும் இருந்தால் போதும். நெய் தேவையில்லை, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா பால்கோவா செய்யும் போது அந்த பால் சுண்டி வரும்போது அது ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது கூட நீங்கள் ஃபர்தராக நெய் ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பொருட்களை வச்சு மட்டுமே செய்யுங்க. டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நான் நான்ஸ்டிக் பேனில் 1 லிட்டர் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கை விட்டு விட்டு கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். ஓரத்தில் ஃபுல்லுமே ஆடை சேர்ந்துக்கிறோம். அதில் எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். இது கூட நான் 1 கப் ஜீனியை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கோம். மறுபடியும் சுருண்ட பார்த்துக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரதில் நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் ஏதாவது தாளிச்சு கொட்டினா கொட்டிக்கோங்க. நான் இதுவும் பண்ண போதில் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறனால ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஆற வச்சு சாப்பிடலாம், இல்லை சுட சுடவும் சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.